மேம் நம்ம NY3 ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம்ல மேம், அதுக்கு மிஷினரி எல்லாமே வந்து இன்வைஸ் மூலியமா நம்ம மெட்டீரியல் சப்ளையர் கிட்ட இருந்து வந்துட்டுன்னு சொல்லியிருந்தாங்க மேம். அட்மின் சைட்ல இருந்து பேமெண்ட் இன்னும் ஃபுல்லா பே பண்ணலன்றதுனால அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். உங்ககிட்ட கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு வர சொன்னாங்க மேம். மெட்டீரியல் எல்லாமே கரெக்டா வந்துச்சுன்னு அட்மின் சைட்ல இருந்து கிராஸ் செக் பண்ணிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேம். நம்ம சைட்ல இருந்து பேமெண்ட் மட்டும் இஷ்யூவா இருக்கு மேம். எனக்கும் தெரியும் பேமெண்ட் இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நான் ரகு கிட்ட சொல்கிறேன். ரகு இதை கிளியர் பண்ணிடுவான், சரிங்களா? அதுவும் இல்லாமல் NY3 ப்ராஜெக்ட் வந்து ரகு தான் இந்த NY3 ப்ராஜெக்டான மெட்டீரியல் எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ரகு பார்த்துப்பான், சரிங்களா? அட்மின் சைட்லேருந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஓகே மேம். பேமெண்ட் சரி, ஓகே. நான் ரகு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே மேம். வாடா, நீ என்ன நின்றுட்டே இருக்க? உட்காரு. இருக்கட்டும்க்கா, ரீனாவை பார்க்க தான் வந்தேன். ரீனாவையா? சார், காலையில மொத்தம் 4 ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். என்னோட டேபிள் எத்தனை ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணிருந்தீங்க? 4 ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிட்டேன் சார். மது கிட்ட கொடுத்து தான் கொடுக்க சொன்னேன். உங்க டேபிள்ல சப்மிட் பண்ணிட்டாலே, ஏன் முன்னாடி தான் சார் சப்மிட் பண்ணா. ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? 4ல ஏதாச்சும் மிஸ் ஆயிட்டா சார்? சொல்லுங்க சார். 4 டாக்குமெண்ட் வந்துட்டு வரலன்னு சொல்லல, பட் ஆனா 4 டாக்குமெண்ட் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? இதுல இருக்க எல்லா பிரிண்டிங் மிஸ்டேக்கும் கொஞ்சம் உட்காந்து படிச்சு பாருங்க. ஷார் இது பிரிண்ட் பண்ணா படிச்சுட்டு தானே வேலைக்கு வராங்க. அப்படியே இதை வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஒண்ணு இங்க சும்மா சேலரி தரல, சரிங்களா? அவங்க கிட்ட போயிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் சேம் மிஸ்டேக் ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். ஆதி, என்னாச்சு? நேத்து மொத்தம் நம்ம 10 பேரை டிஸ்சார்ஜ் பண்றதா பேசியிருந்தோம்லக்கா. அதுல வந்து ராக்கி, அதுக்கப்புறம் சம்திங் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெனிஃபர் கிளியர் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மத்த 4 பேஷண்ட்டை வந்து கிளியர் அவுட் பண்ணாம வச்சிருந்தா என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க சொல்லி. ஸோ ஒப்பீனியனுக்கான ஃபைல் ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு இவங்க கிட்ட சொன்னேன். இவங்களாம் எடுத்துட்டு வந்து வச்சாங்க டேபிள்ல. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல் மிஸ்டேக். ஒண்ணு கூட கரெக்டா ஸ்பெல்லிங் கூட இல்ல, நேம் கூட ஃபில் பண்ணல. யார் ரிப்போர்ட் எதுன்னு நான் பார்க்க முடியும் சொல்லுங்க? சித்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும் போது நேம்ல இருந்து அவங்க ஏஜ்ல இருந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தோட வந்திருக்காங்கன்னு கரெக்டா ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட மெனக்கட்டு வந்து இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது வீணா. ஹாஸ்பிட்டல் 1008 பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தெரியுதா புரியுதா? சொல்லுங்க, அவங்க கிட்ட தான் கேக்குறேன். சார் அது வந்து சார் மது. ரீனா மதுன்னு மாத்தி மாத்தி உங்களுக்கு மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சீனியர் நர்ஸ் இங்க யாரு? ரீனா தானே சீனியர் நர்ஸ்? எஸ் சார், நான் தான். அப்ப சீனியர் நர்ஸ்க்கான சேலரி நாங்க பே பண்றோமா, இல்ல உங்களுக்கான சேலரி பே பண்ணாம நாங்க உங்ககிட்ட இருந்து வேலையை சும்மா வாங்கிட்டு இருக்கோமா? ரீனா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சேலரி எல்லாம் கரெக்டா பே பண்றோம் தானே? அக்கௌண்ட்க்கு கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல மந்த்லி 10 ஐ திங்க் 10 to 15 உங்களுக்கு? நோ சார், ஜூனியருக்கு தான் சார் 15, எனக்கு 22 சார். 22,000 சேலரி வாங்கினா மட்டும் போதாது, அது சீனியருக்கான சேலரி. அதுல நீங்க கொஞ்சமாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நாங்க வந்து உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு வாட்டியும். இது ஏன் கண்டினியூவா ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 3 monthsக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இந்த ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் எவ்வளோ டாக்குமெண்ட்ல எவ்வளோ பிரிண்ட் தப்பா இருக்குன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் சேம் மிஸ்டேக் தான். இல்ல சார், ஆக்சுவலா அது நான் பண்ணல சார். மது கிட்ட தான் அசைன் பண்ணியிருந்தேன் சார். மது தான். நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். இங்க சீனியர் நர்ஸ் நீங்க தான், சரிங்களா? உங்ககிட்ட தான் நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். உங்க கீழே இருக்கிற ஜூனியரை கரெக்டா கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டா எப்படி வேலை வாங்கி எந்த மாதிரி கொண்டு போகணும்னு நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அதனாலதான் 22,000 தராங்க, சும்மா தூக்கி தரல உங்களுக்கு. உங்ககிட்ட தான் கேக்குறேன். செய்யற வேலைக்கான மணி தானே வாங்குறீங்க, சும்மா வாங்கிட்டு போறீங்களா? இல்லன்னா கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. போங்க, டாக்குமெண்ட்ல இருக்க மிஸ்டேக் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வாங்க. சாரி சார். சாரி சொன்னா மட்டும் போதாது வீணா, சாரிக்கான வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கிறோம்னா ஓகே, தெரியாம பண்ணிருந்தா. பட் ஆனா தெரிஞ்சே நடக்குதுன்ற பட்சத்துல இந்த சாரி எல்லாம் இங்க வேல்யூ பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க கேட்கிற சாரியை என்னால ஏத்துக்க முடியாது. இது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும்? ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? நாளைக்கு ஆடிட் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நானே பர்சனலா வருவேன். அப்படி இல்லைன்னா ஆடி வருவோம், சாரி ரகு வருவான். ஓகே சார். ஆடிட் பத்தி எல்லார்கிட்டையும் கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. குவாலிட்டி கிட்ட இருந்து அதுக்கப்புறமா மிஷின் மேனேஜிங், ஸ்டோரேஜ், எல்லா ப்ராசஸ்லயும் எனக்கு கரெக்டா இருக்கணும். ஏதாச்சும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சோம்னா அட் டைமா ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும் வேலையில இருந்து. இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க வேலை. எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க, எந்த வழியிலன்னா எனக்கு தெரியாது, ஓகேங்களா? நோட்டீஸ் போர்ட்ல பிரிண்ட் பண்ணி நாளைக்கு ஆடிட்ன்றத ஃபுல் நோட்டீஸ் போர்டுக்கும் ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கும் தெரியற மாதிரி பாத்துக்கோங்க. போயிட்டு ஒர்க் பாருங்க, போங்க. ஓகே சார். என்னோட டேபிள்ல இருக்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு போங்க. இதை எடுத்துட்டு போய் சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். வாடா, உட்காரு. ஏன் நின்னுகிட்டே இருக்க? சின்னக்கா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ரேஷ்மாக்காக்கு டயர்டா? அப்படி ஒரு விஷயம் இருக்கே இருக்காதே. ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் இல்ல. NY3 ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம்ல நம்ம சர்ஜரிக்காண்டி, அதுக்கு மிஷினரி எல்லாமே கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அது கிடைச்சிட்டு, பட் ஆனால் அதில் பேமெண்ட் கொட்டேஷன் கொஞ்சம் அதிகமாக கொட்டேட் பண்ணியிருக்காங்க. அதான் ரகு பேசுகிறேன்னு சொல்லியிருந்தான்.
அது டீட்டெயில் பற்றி தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. பேமெண்ட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. இந்த வாட்டி ப்ராஃபிட்டும் அந்த அளவுக்கு இல்லை. 3 months கான்ஸ் நம்ம எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் 7 lakhs to 1% டிவைடட் பை 3ன்னு போட்டால் எவ்வளோ வரும் பார்த்துக்கோ. ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு ப்ராஃபிட். 2 months-ஆவே ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல். ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. அதான் ரகு மீட்டிங் அட்டன் பண்ணி பேசி எப்படியாச்சும் ஓகே பண்ணிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லைன்னா இன்கேஸ் பேமெண்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஷேரிங் போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம 3 பேரும் ஷேர் ஹோல்டர்ஸ் தானே, அது பிரச்சனை இல்லக்கா. என்ன சொல்றீங்க? பேமெண்ட் பத்தி யோசிக்க வேண்டாம். மிஷினரி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கம்பல்சரி தேவைப்படுது. ஸோ மிஷினரி இருந்தாதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளால டெவலப் பண்ண முடியும். கரெக்ட். நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஷினரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ பேமெண்ட் பற்றி யோசிக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதில். ம் கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து செக் புக் எடுத்துட்டு போனீங்களே, சின்னாச்சி ரகு வாங்கிக்கிட்டானா? வாங்கிக்கிட்டான். ஏன்? சில நான் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணாலே திட்டுவான். நீங்க ஏற்கனவே அதான் கேட்டேன். டேய், அவன் என் தம்பிடா. நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து கொடுத்துருக்கேன். வேண்டான்னு சொல்லுவானா என்ன? அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். சில ரகு இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பான். அவனுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அவனாவே பண்ணிக்கணும்னு நினைப்பான். அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்னு ஒரு நாளும் எதிர்பார்க்கவும் மாட்டான். அப்படி வந்தாலும் அது ஏத்துக்கவும் மாட்டான். அதுல மட்டும் ரகு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானே எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் என்கிட்ட இருந்து வாங்க மாட்டான்க்கா. அதுதான் ஒரு விஷயமே. கரெக்ட் தான். அவன் எப்பவுமே அப்படிதான்டா. எப்பவுமே ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா அவனாவே பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஷார்கிட்டயும் போய் கேட்டு அந்த மாதிரி வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குற பழக்கம் அப்பா வச்சு அவனுக்கு இல்லவே இல்லை. அதுவும் இல்லாம ரோஷனையும் அவன் அப்படிதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி கேரக்டர் அவன். நான் தானே கொடுத்தேன், அதனால வாங்கிக்கிட்டான். அப்புறம் ஆடிட் பத்தி உங்ககிட்ட சொல்லாம இன்ஃபார்ம் பண்ணாம நான் பாட்டுன்னு பேசிட்டேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லக்கா? ஜெனிஃபரை நாளைக்கு மார்னிங் ஷிஃப்டே வர சொல்லியிருக்கேன். ஓபி மொத்தமே அவ பாத்துப்பா. சோ ரகுவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நானும் ராம்குமாரும் சேர்ந்து ஆடிட் பத்தி எல்லாத்தையும் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு வாட்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஆதி, நம்ம 2 பேரும் மட்டும் முடிவு எடுக்கிற விஷயம் இல்ல. எல்லார் மைண்ட்லயும் என்ன இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்ட்ல பிரிண்ட் பண்ண சொல்லு. சரியா? ரீனா கிட்ட போயிட்டு ஐ திங்க் மெடிக்கல் ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு சொல்லிடு. நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து நோட்டீஸ் போர்ட்ல பிரிண்ட் பண்ணலான்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சரி, ஓகேக்கா. ஷா, ஓகே ஓகே. ஓகே. Okay, sir. I will ask my team members and then I will confirm your order, sir. Please few minutes wait. Okay, you will confirm your team members. I want immediately the result. No, sir. There are not available. I want few minutes later call you back. Okay, Leela. Okay, thank you. Okay, sir. Thank you. Have a nice day. Okay, thank you. Have a nice day. ஏய் லூசு, சின்னடி என்னைய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு தூக்கம் வருதுன்னா மேல ஏறிப்பாடு. அப்படி இல்லைன்னா மேல ஏறி உட்கார பெட்ல தரையில உட்காந்துட்டு இருக்க. பைத்தியமா நீ? செந்தி, ஏன் இப்ப தரையில உட்காந்துக்கிட்டு இருக்க நீ? சில ரொம்ப நேரமா லீலா லீலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதான் ஷார் அந்த லீலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன சந்தேகப்படுறியா? சேச்சே, உங்களையே சந்தேகப்படுறேன். அதுக்கெல்லாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க. அடி பாவி, இதே மாதிரி பேசிக்கிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு தங்கச்சியோ இல்ல அக்காவையோ கூட்டிட்டு வர போறேன். ஓ, இந்த நினைப்பு வர உங்களுக்கு இருக்கா? கூட்டிட்டு வந்துதான் பாருங்களேன், அப்ப தெரியும் நானும் யாருன்னு. என்ன பண்ணுவ? கொன்னுவேன். ஆத்தி, உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போலியே. மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வேண்டாமா? வேண்டாம். நீ கொன்னுருவன்னு சொன்ன ஸ்டைல்லயே தெரிஞ்சுட்டு நீ என்ன வைக்க போறன்னு சொல்லி நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். சரி சொல்லுங்க, நானே சமைக்கிறேன். நம்ம வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வெளியே போய் சாப்பிடுறீங்க. இல்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு. அதான் எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு மட்டும் வீட்டுல மதியானத்துக்கு சிம்பிளா செஞ்சுக்கோ. அப்படி இல்லைன்னா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். இல்ல, எனக்கு மட்டும் தானே. நான் ஏதாச்சும் சிம்பிளாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். உனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காண்டி அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஓங்கரவு. ஆமா, பின்னாடி என்ன கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு? அதுதான், அது ரேஷ்மாக்காவும் அதுக்கப்புறமா உங்க மாமா பொண்ணு சாரு அவளும் வந்திருந்தாங்களே நேத்து. அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கிஃப்ட் பாக்ஸோட ஒரு செக் புக்கும் இருக்கு. அதை ஃபில் பண்ணி வர வச்சிருக்கு. பெரிய அமௌண்ட்லாம் வர எழுதி வச்சிருக்கு. என்னன்னு தெரியல, அதனாலதான் நான் ரூம்ல எடுத்துட்டு வந்து வச்சேன். ஒருவேளை செக் புக் ஒரிஜினலா ஃபேக்கானு தெரியலல்ல, உங்களை சும்மா பிராங்க் பண்றதுக்காண்டி ஏதாச்சும் விளையாடுறாங்களான்னு சொல்லி தெரியாம நானும் அமைதியா வச்சிருந்தேன். செக் புக்கா? பெரிய அமௌண்டா? எடுத்துட்டு வா பாப்போம். ஒரு நிமிஷம், இந்த லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு அங்க சார்ஜ் போட்டுறேன். சரி. எங்க உங்களுக்கு உண்மையாவே எதுவுமே வேண்டாமா? ஏதாச்சும் வச்சிருக்கேன் என்ன? சாப்பாடு கிட்ட. சாப்பாடுலாம் தேவையில்லை, எனக்கு தேவையானது நானே எடுத்துக்கிறேன். நீங்க போங்க. புரியல. புரிய வரும்போது புரியும், போங்க. போங்க.
ஏய், சார்ஜ் போடாம மறந்துடாத, ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, சரியா? சாரு அந்த லாலா லீலா நீங்க அவகிட்டியா? சீ, அவங்க கிட்ட தாண்டி ப்ராஜெக்ட் மிஷினரி எல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கோண்டி. எதையாச்சும் பண்ணி வச்சிடாத, போமா போ. போயிட்டு சார்ஜர் போட்டுட்டு வா, அப்படியே வச்சுட்டு வந்துடாத, ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு half அன் ஹவர்ல. ஆ போய் சொல்றீங்களே, நான் தான் பார்த்தனே, சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களே. ஹேவ் எ நைஸ் டே. ஏய், அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு பேசுறது. ஹாவ் ஏ நைஸ் டேன்னு அவளும் சொன்னான். சரி, நம்மளும் ஒரு கன்சர்னுக்காக சொல்லணுமேன்னு சொன்னேன். ரொம்ப பேசாது, சரியா? போ, போய் வேலை ஏதாச்சும் இருந்தா அதை பாரு. இருக்கு முக்கியமான வேலை, இந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைக்கிற வேலை. அடி பாவி, செஞ்சாலும் செய்வடி நீ. இங்க பாரு, உன்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். போ, நம்பிக்கையோட போடி, போய் சார்ஜ் போடு. சரி. வரும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸும் அப்புறமா செக் புக் ஏதோ இருக்கு, நீ அது எடுத்துட்டு வா. ஓகே. என்ன செக்கு? சும்மா ஏதோ பேப்பரை பார்த்துட்டு வளரிட்டு இருக்காளோ? ஷோ கடவுளே. சரி, வரட்டும், என்ன செக்குன்னு பாப்போம். பிரியா, இந்தாம்மா, இதுல கொஞ்சோண்டு கசாயம் மாதிரி போட்டு கருப்பட்டி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடி, சரியா? இடுப்பு வலிக்குன்னு சொல்ற பத்தியா, அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சரியாம்மா? கசாயமா? எனக்கு வேண்டாம்மா, கசப்பா இருக்கும். கசப்பெல்லாம் இருக்காதுமா, இனிச்சுதான் கிடக்கும். கொஞ்சமா அப்படியே கசந்தாப்பெல்லாம் தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது. குடி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த முதுகு வலி, கை வலி, கால் வலிலாம் சொல்ற பத்தியா, அதெல்லாம் ரொம்ப கேட்கும். அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பால் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு நிறைய வரும் பார்த்துக்கும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் சொல்றேன், நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி எல்லாம் குடிச்சாதான் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், சரியா? என்னென்னலாம் போட்டிருக்கீங்க அதுல? அதை சொல்றலம்மா, அதெல்லாம் சொன்ன நீ குடிக்க மாட்டான், ரொம்ப கசந்து கிடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவா. ஒன்னும் போடல, சும்மா சூப்பு மாதிரி தான் வச்சிருக்கேன். இந்த முருங்கை தலை அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு கொஞ்சமா லைட்டா கசந்தாப்புல இருக்கும், அவ்வளவுதான். லைட்டா சுக்கு தட்டி போட்டிருக்கேன், வேற எதுவும் இல்லை. நீங்க சொல்றது எல்லாமே கசப்பான ஐட்டமா தான் இருக்கு. வேண்டாமா ப்ளீஸ்மா, எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கமே இல்லை, வாமிட்டிங்கா வரும், அதனாலதான் சொல்றேன். வாந்திலாம் வரதான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி நேரத்துல நல்ல ஆரோக்கியமா சாப்பிடணும் பார்த்துக்கோ. இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிட்டாதான் நல்ல ரத்தம் ஊறும், அதனாலதான் சொல்றேன். இப்பவுமே ரத்தம் இருந்தாதான் அப்புறமா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். பால்ல இருந்து தானே ரத்தம் ஊறுது. உங்களுக்கு தெரியாமையா? இந்த காலத்து பிள்ளைங்க தான் உலகத்தையே கையில வச்சுக்கிட்டு சுத்துறீங்களே. உலகத்தை கையில வச்சு சுத்துறோமா? ஆமாமா, அந்த போனை ஒண்ணு கையில வச்சிருக்கீங்களே, அதுலதான் எல்லாமே வந்துருமாமே. அனு சொன்னா போனை சொல்றீங்களா? ஆமாமா, எல்லாமே வருக்கும் அதுலயே. அப்புறம் என்ன, அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து எதையும் தின்னது கிடையாது, தெரியுமா? அதை இதனை அரைச்சு கொடுப்பாங்க, நாங்க பாட்டுக்கு நம்ம சொல்றதை கேட்டு கபன்னு குடிப்போம். அதுக்கப்புறமா நல்லா இல்லையா இப்ப வரைக்கும்? இப்ப பாரு, 50 வயசுக்கு மேல ஆனாலும் இப்படி கல்லு மாதிரி கிடக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன 24 வயசு 25 வயசு இருக்குமா? இப்பவுமே இது வலிக்கும் அது வலிக்குன்னு உட்காந்துக்கிற. சரி, நீயாச்சும் பரவாயில்ல, பிள்ளை உண்டாயிருக்க. நான் ஒருத்திய பெத்து வச்சிருக்கேன் பாரு, அவன் அதுக்கு மேல சூனா பானாக்கு தங்கச்சியா இருப்பாப்புல. ஆமா, கையை பிடிச்சிக்கிட்டு கை வலிக்கணுவா, காலை பிடிச்சிக்கிட்டு கால் வலினுவா, ஒன்னும் செய்ய முடியாது அவளை வச்சுக்கிட்டு என்னால. இங்க பாருமா, இதெல்லாம் குடிச்சாதான் சரியா இருக்கும், குடி. இல்ல வேண்டாமா எனக்கு. என்னது இளவரசி, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ குடி குடின்னுகிட்டு இருக்க. என்ன கொடுத்தா காட்டு பாப்பா? என்னது? ஒன்னே இல்ல மைனி, இந்த சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் தட்டி போட்டு முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா அவிச்சு பூண்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி போட்டு நல்லா கசாயம் மாதிரி வச்சிருக்கேன். லைட்டா கசப்பு தெரியும்னு சொல்லிட்டு இது வர போட்டிருக்கேன் அதுல, கருப்பட்டி வேற. அது நல்லாதான் இருக்கும், குடின்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்க. கசப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் குடிச்சாதான் நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா பால் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்க? இப்ப வச்சு குடிச்சு நல்லா தெம்பா இருக்க வேண்டாமா? குடிங்கன்னு. ஐயோ, இவங்க வர வாங்கிக்கிட்டாங்க, இப்ப கண்டிப்பா குடிச்சு ஆகணும்னு சொல்லுவாங்களே. பிரியா, அத்தை இங்க பாரு, கண்ணை முடிக்கிட்டு அப்படியே கப்ப குடிச்சிரு, எல்லாம் சரியா போயிரும், சரியா? இத குடிச்சாதான் சரியாகும், அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு, அப்பம்மா வச்சு இதெல்லாம் நாங்க குடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கை மருந்துன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஆமா, இத குடிச்சேன்னு வச்சுக்கோ, பிள்ளையும் ஆரோக்கியமா நார்மலா பிறந்துரும், நல்லா இருப்பா. உனக்கும் கை வலி கால் வலி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, சரியா? அதனால தானே இதெல்லாம் குடுக்கும், குடிச்சிரு. அது வேண்டாம் குடின்னு சொல்றலாம். சரிங்க. இப்ப எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. நல்லது இருக்குது. சரி. ஆமா, நேத்து நைட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தேனே, அதை போட வேண்டியதானே? ஏன் எப்ப பாரு சாலியே சுத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா? ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்காது உனக்கு? சில்லத்த, நேத்து ஒரு பாட்டி விட்டுட்டு போனீங்களே, அந்த பாட்டி தான் சொன்னாங்க, பாவாடை கட்டினாதான் நல்ல குழந்தை கீழே இறங்கும், அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு. அதனாலதான். அதெல்லாம் சரிதான், பாவாடை கட்டதான் செய்யணும், இல்லைன்னு சொல்லல. நைட்டி போட்டுக்கிட்டு உள்ளோடி பாவாடை கட்டிக்கோ, சரியா? இப்படி சாலியை சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல
எங்களுக்கே வெக்க தாங்க முடியல. மழைக்காலம் தான் பேரு, ஒரு மழையும் காங்கல. வெயில் என்ன வெயில் அடிக்கி, உனக்கு மட்டும் எப்படி தாங்க முடியும்? உனக்கு சும்மாவே வேர்த்துக்கிட்டு தான் வரும். இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப இருக்கும் பார்த்துக்கோ. அதனால தான் சொல்றேன், அந்த நைட்டியை போட்டுக்கோ சரியா? சரிங்க அத்தை, நாளைக்கு போட்டுக்கிறேன். நாளைக்கா? ஏன் இன்னைக்கு போட்டா என்ன ஆகுது? அத்தை அது இன்னும் டைட் பிடிக்கல அத்தை. ஓ அது வேற கிடக்கோ, தையல் அடிக்காம தான் கிடக்கா? சரி சரி, பக்கத்துல அந்த பட்டம்மாவோட தங்கச்சி புள்ள ஒன்று அடிச்சு கொடுக்கும், சும்மா தையல் பிடிக்கிறது டைட் அடிக்கிறதுலாம். அங்கே போயிட்டு அடிச்சுட்டு வரேன் சரியா? சரிங்க அத்தை. அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, முத்துமாரி கிட்ட சொன்னா அவங்க அடிச்சுட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுக்கு? அவனை போட்டுக்கிட்டு அங்கனே எங்கனே அழைச்சிக்கிட்டு கிடக்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே போனா சும்மாவே அடிச்சு கொடுப்பான். அங்கே போனா ஒன்றுக்கு 50 ரூபாய் வாங்குவா, தண்டத்துக்கு 50 ரூபாய் கொடுத்துக்கிட்டு. இது நம்ம சொந்தக்கார பிள்ளை தான், தெரிஞ்ச பிள்ளை தான். போன உடனே ஒரு அடி போட போகுது, அந்த அடிக்கு 50 ரூபாய் தூக்கி கொடுப்பாங்களா? சும்மா காசு கொளுத்து போய் ஆடக்கூடாது சரியா? காசு சிக்கனமா பிடிச்சி வைக்கணும். பிள்ளை வரப்போகுது, இந்த செலவு அந்த செலவெல்லாம் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்க கத்துக்கோ, புரிஞ்சிச்சா உனக்கு? மாமியார் என்னடா இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது, உங்ககிட்ட தான் சொல்லுறேன். சரிங்க அத்தை. சரி சரி, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். சாப்பிட்டியா? சில்லமை, நீ இனிமே தான் தரணும் சாப்பாடு. சாப்பிட சொல்லி அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், பசிக்கலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன் சாப்பிட்டு சீக்கிரமா மாத்திரை போட்டா என்ன செமிக்க செய்யணும்ல? சாப்பிட்ற அத்தை. சரி. இளவரசி, அப்புறம் நேத்து ஒரு 10,000 போல உங்ககிட்ட வாங்கினல, கூட்டத்துல இருந்து எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு. ஆமா மைனி, என்னாச்சு அதுக்கு? இல்ல இளவரசி, அது வேண்டாம். மைனி இல்ல இளவரசி, அந்த மனுஷங்கிட்ட காசு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கிடந்தேன். ஆனா அந்த மனுஷன் காசு வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு, அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரியாக்கு பிள்ளை பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல காசு கேட்டுக்கிட்டு இருந்தானா, அப்பயே பார்த்துட்டு சரி என்கிட்ட இருக்கு தாரேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் உன் அண்ணங்காரங்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அங்க நீங்கன்னு கடன் வாங்குறதே இந்த மாதிரி காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம் பத்தியா? இவங்கிட்ட இருந்தாலும் குடிச்சே அழிச்சு விடுவான். அத்தை, நான் வேணா அம்மா கிட்ட இருந்து வாங்கி தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட எல்லா காசும் இருக்கதான் செய்யுது சரியா? அம்மா கிட்ட வாங்குறேன், ஆட்டுக்குட்டி வாங்குறேன்லாம் ஒன்றும் தேவையில்லை. உன் அம்மா பாக்குற மாதிரி இருந்தா உன் அம்மா கிட்டயே செலவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதுதான். இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது நானு, எனக்கு எப்படி பார்க்கணும் ஏது பார்க்கணும்னு எல்லாம் தெரியும். உன் அம்மா கிட்ட ஆட்டுக்குட்டி கேட்டெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். அது இல்ல, நான் தப்பா எதுவும் சொல்லல. வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் போறேன் இளவரசி, அப்புறம் எடுத்துட்டு வந்து காசு தரேன் சரியா? இந்த கிளாஸ் பிடி, அவளுக்கு கரெக்டா வேலைக்கு சாப்பாடு கொடு. மைனி, இப்ப என்ன சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டு போறாங்க? நான் எதுவும் தப்பா சொல்லியே. என்னுடைய டெலிவரிக்கு பார்க்க போறீங்க, ஸோ காசு தேவைன்ட்டு அங்க இங்கன்னு கேக்குறாங்க. நான் தரக்கூடாதா என்ன? சின்ன மாதிரி எல்லாம் பேசும்போதுதான் இவங்க மேல எனக்கு வருத்தமாவே இருக்கு. சிவங்க மட்டும் என்ன தனியால பாக்குறாங்க, ஆனா நான் மட்டும் இவங்க எல்லாம் என்னுடைய அத்தை அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. எப்படி சிரின்னு பேசிட்டு போறாங்க பாருங்க. சின்னதா இருந்தாலும் நான் அவங்க மருமாவ தானே, கொஞ்சமாச்சும் என்கிட்ட நல்லா பேசலாம்ல. சிரிச்சு பேசினா இப்ப என்ன ஆக போதான்? நான் என்ன அப்படியே அவங்க தலைமையிலேயே உட்காந்துட்டு போறேன்னா? ரொம்ப தான் பண்றாங்கம்மா இவங்க. என் மைனி அப்படி சொல்லாதம்மா, என் மைனிக்கு எப்பவுமே அந்த மாதிரி குணம்லாம் இல்லதே இல்லை. நீ சிரிச்சு பேசினா அப்படியே நீ தலை மேல ஏறி உட்காந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களோட குணம் அப்படித்தான். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நின்று பேசுவாங்க, பிடிக்கலையே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு உன் பின்னாடி பேத்தி இந்த மாதிரி இவ பண்றா அப்படி பண்றான்னு சொல்ற பத்தி அவங்களுக்கு என்னைக்குமே கடந்தது இல்லை. நீ பாத்திருப்பிய, உங்ககிட்ட 1008 பிரச்சனை வந்தாலுமே உங்ககிட்ட மூஞ்சிக்கு நேரா பேசுறவங்க தான் என் மைனி. முதுகு பின்னாடி பேத்தி இப்படி அப்படின்னு ஆவலாதி சொல்றவங்க என் மைனி இல்லை சரியா? அதுவும் இல்லாம பாக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு பணம் மட்டும் உன் வீட்டு சரி கேட்டா நல்லாவா இருக்கும்னு சொல்லி நாங்க பின்ன சொல்லி காட்டதான் செய்வாங்க, யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் சொல்றேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அவங்க எதையும் யோசிக்காம பேசுறவங்க இல்ல. முன்ன பின்ன அப்படி இப்படின்னு பேசினால எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சு பேசுறவங்க தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவங்களுக்காண்டி ஒன்னும் காசு கேட்கலையே. என்னோட டெலிவரிக்காண்டி தானே காசு இப்படி ரெடி பண்றதுக்காண்டி அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கும் கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க முத்துமாரி கிட்டயாச்சும் கேட்டு வாங்கிக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? இல்லைன்னா நான் வாங்கி தரேன் முத்துமாரி கிட்ட, நீங்க கொடுத்துருங்க அவங்க கிட்ட. உனக்கு புரிய மாட்டேங்குது. நாளை பின்ன வார்த்தை கண்டிப்பா வரும் சொந்தக்காரங்க கிட்ட. ஆமா, நாளைக்கே உனக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், சரி நீ சொல்லலையேன்னு இருக்கும். உன் குடும்பத்துல உன் அப்பா அம்மா பாட்டி யாரா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லதான் செய்வாங்க. ஆமா பிள்ளை பேர் பாக்குறேன்னு கூட்டிட்டு போனீங்க, ஆனா காசை மட்டும் எங்க கிட்ட தானே வாங்குனீங்க. ஒரு ரூபாய்க்கு கொத்து இல்லாம தானே அங்க நீங்க 4-5 கடைசியில என் மாப்பிள்ளை கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணிக்கலாமே, என் பொண்ணு சொல்லதான் செஞ்சா அப்படின்னு இழுத்து பேசுவாங்க. அதனாலதான் சொல்லிட்டு போறா வேண்டான்னு சொல்லி. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சரியா? சரிங்கம்மா, நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி தயங்காம எதுவா இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தரேன். சரிங்கம்மா. மாமியார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வாயில இருந்து சரிங்கம்மான்னு மட்டும் தானே வருது, வாயில இருந்து வேற எந்த வார்த்தையும் வந்த மாதிரி இல்லையே. மாமியார் மேல அந்த அளவுக்கு ஒரு பயம் அப்படிதானே? ஐயோ கடவுளே, நம்ம என்னதான் அன்போட அக்கறையோட சொன்னாலும் மாமியார்ன்ற சாணத்துக்கு ஒரு மரியாதை தான் போ. ஆமா, குடினோனே லபக்குன்னு குடிச்சிட்டு சாப்பிடனோனே சரிங்கம்மாங்கிற அந்த அளவுக்கு பயமோ மரியாதையோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா சரி. இப்போதைக்கு மட்டும் நடிச்சுக்கிட்டு அப்புறமா மாறிடாதம்மா. பாவம், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எது என்னாலும் எடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம்
அப்புறமா அப்படியே உன் பின்னாடியே வாழை சுத்துற நாய் மாதிரி வருவாங்க. சரி இருந்துக்கம்மா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த முத்துமாரிக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்களே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்காங்க. சரியா? நீ அப்புறமா சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள மனசங்கட்டாத கேடாத. ஷேர் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன, அவங்க அம்மாக்கு தானே காசு தராரு. நான் எப்படியும் என் வீட்டு சைடு சொல்ல போறது இல்ல. அதுவும் இல்லாம என்னோட டெலிவரிக்கு தானே. முத்துமாரிக்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம நாங்க டெலிவரிக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து தான் வச்சிருக்கோம். அந்த கேஷ் இப்ப என்ன, என்னோட டெலிவரிக்கு யூஸ் ஆக போகுது. அவங்க கிட்ட சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. கண்டிப்பா அவர் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும். ஷான் கிட்ட கோபப்பட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? நானும் உங்க கூட தானே இருந்தேன். அவங்க இதை வச்சுட்டு போகும்போது பாட்டி தானே சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்கன்னா அப்பயே எடுத்து கொடுக்க மாட்டியா அனு இத? ஷகு, நானும் கவனிக்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தேன், ஏதோ செக் புக்ல பெரிய அமௌண்ட் ஃபில் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட செக் புக் வேற, இது பர்சனலா அவ கொடுத்துருக்கா. ஆனா அவ பண்றா பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ரகு, கோவப்படுறீங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்படி கோவப்படாதீங்க ரகு, ப்ளீஸ். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஷகு வேண்டாம் ரகு, கோவப்படாதீங்க ரகு. இதே கோவத்தோட போனீங்கன்னா அங்க கண்டிப்பா சண்டை தான் வரும். சண்டை வந்தாலும் சரி, இவ்ளோ பெரிய அமௌண்ட் அவளுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் கேட்டேன் அவகிட்ட, எனக்கு காசு இல்லத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஷான் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட கேட்டா உனக்கு பதில் தெரியாதுல்ல, அதனாலதான் அவகிட்ட கேட்கலான்ட்டு போறேன். ஷகு, கொஞ்ச நேரம் அமைதியா இரானும். உன்கிட்ட பேசுறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. நான் ரேஷ்மா கிட்ட பேசிக்கிறேன் எதுவா இருந்தாலும். சிவர் என்ன இவ்வளவு கோவமா கிளம்புறாரு? வேற வழியே இல்ல. ஆதியனாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். ஆதியனா கிட்ட சொன்னாதான் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்.